வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் தமிழ்நாட்டில் யார் மூலயமா இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஈவி ராமசுவாமி, பெரியார்னு சொல்லுவோம். 1925 தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மூமெண்ட்டோடைய எய்ம் என்னதுன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம். ஓகேங்களா? சமூகத்தில் இருக்கிற உரிமைகள், செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை, இது எல்லாமே கொண்ட இயக்கம் தான் இது. த மூமெண்ட் ஸ்ட்ராங்லி அப்போஸ்ட் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், சாதி வெறிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் அப்புறம் ரிலீஜியஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ், மூட நம்பிக்கைகளில் பிராமின் டாமினன்ஸ் இன் சொசைட்டியில் பிராமினோடைய ஆதிக்கம்ல அதிகமாக இருந்தது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் குறைக்கணும், இது எல்லாமே சமமாக கொண்டு வரணும்னு கொண்டு வந்த மூமெண்ட் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், அபாலிஷன் ஆஃப் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் லைஃப்பில் பிராமின் தான் ஒரு டாப் இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் அனைவரும் சமம்னு கொண்டு வரது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், விமன்ஸ் ரைட் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதாவது விடோ இருக்காங்க இல்லையா, கல்யாணம் ஆயிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா விடோன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு திரும்ப மறுமணம் கொண்டு வரணும், திரும்ப ரீமேரேஜ் பண்ணுறதுக்காக. அப்புறம் விமன்ஸோடைய எஜுகேஷன், அவங்களுக்கும் சொத்துல உரிமை, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இது எல்லாமே இந்த மூமெண்ட்டில் தான் கொண்டு வந்தாங்க. அப்போசிஷன் டு சூப்பர்ஸ்டிஷியஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், மூட நம்பிக்கைகள், சடங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, மூட நம்பிக்கைகள், ரொம்ப அதிகமான சடங்குகள், இது எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ப்ரொமோஷன் ஆஃப் தமிழ் ஐடென்டிட்டி. அதாவது இந்தி திணிப்பு, இந்தி ரொம்ப திணிக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ஹிந்தி படித்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மூமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. இது மூலிமா தமிழ் லாங்குவேஜ் என்னாச்சு, அதோடைய கல்ச்சரும் வளர ஆரம்பிச்சது. ஈக்குவல் ரைட்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது பேக்வேர்ட் கம்யூனிட்டி என்ன பண்ணணும்னா அவங்களும் அரசியலுக்கு வரணும், அவங்களும் வேலை வாய்ப்புகளையும் முன்னுரிமை பெற்று ஒரு நார்மல் எல்லாருமே சமமாக இருக்கணும், ரிசர்வேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த மூமெண்ட், என்கரேஜ் இன்டர் கேஸ்ட் மேரேஜ். ஓகேங்களா? இப்போது பெரியார் என்ன பண்ணார்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் நடத்தினார். அதாவது எந்த ஒரு பிராமணரும் இல்லாமல், பிரேசிட் இல்லாமல், ஐயர் இல்லாமல். ஃபார்மேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட். இவர் என்ன பண்ணார்னா இன்ட்ரடியூஸ்டு ரிசர்வேஷன் ஃபார் நான் பிராமின்ஸ். ஸோ நான் பிராமின்ஸும் என்ன பண்ண முடியாது, அதாவது பிராமணர்கள் இல்லாமல் மற்றவங்களா இருக்க அவங்களும் என்ன பண்ணணும்னா ரிசர்வேஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? ரிசர்வேஷன் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. உமன்ஸ் எம்பவர்மெண்ட். அதாவது தமிழ் விமன் லைக் மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் ஜாயின் த மூமெண்ட். ஸோ உமனுடைய வளர்ச்சிக்காக இந்த அம்மா தான் என்ன பண்ணாங்க, இந்த மூமெண்ட்டில் இணைஞ்சாங்க. திராவிடர் கழகம், டிகே ஃபார்மேஷன். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இப்போ தான் இதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இதன் மூலயமா அவங்க இன்ஸ்பயர்ட் ஆனாங்க. இன்ஸ்பயர்டு டிராவிடன் பாலிட்டிக்ஸ் லெட் டு த ரைஸ் ஆஃப் டிஎம்கே அண்ட் ஏஐஏடிஎம்கே பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இம்பேக்ட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இதனால் நம்மளுக்கு இந்த மூமெண்ட்னால நம்மளுக்கு தமிழர்களுக்கு என்ன பயன்? சோஷியல் ரிஃபார்ம் ஹெல்ப்டு எராடிகேட் மெனி கேஸ்ட் பேஸ்டு ப்ராக்டிசஸ். ஓகேங்களா? சாதியில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமே குறைஞ்சிது. இதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், கிரியேட்டிங் எ ஸ்ட்ராங் டிராவிடியன் ஐடியாலஜி ஷேப்பிங் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ், அனைவரும் சமம், எல்லாருக்கும் உரிமை உண்டு, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தது. விமன்ஸ் ரைட் அவேர்னஸ், என்கரேஜ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எஜுகேஷன் ஃபார் விமன். அதாவது விமனும் படிக்கணும், அவங்களுக்கும் ஈக்குவலாக இருக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம். ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. கன்க்ளூஷன். ஸோ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஒரு தமிழ் சொசைட்டி, ஒரு மாடர்ன் தமிழ் சொசைட்டியை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சோஷியல் ஈக்குவாலிட்டி, ரேஷ்னலிசம், தமிழ் ஐடென்டிட்டி, இது எல்லாமே ப்ரொமோட் பண்ணிச்சு. இட் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் டிராவிடியன் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பாலிசிஸ் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ரிசர்வேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொண்டு போவாங்க அவங்களுடைய கட்சிகளை. அப்புறம் ஒரு அனைவரும் சமம்னு ஒரு
லைன் சொல்லலாம். அப்புறம் வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சது, ஓகேங்களா. அப்புறம் ரிசர்வேஷனில் பேக்வேர்ட் கம்யூனிட்டியும் சமமாக அவங்களுக்கும் ரிசர்வேஷன்ஸில் அலோகேட் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மூமெண்ட் மூலிமா தான் வந்தது. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். Self-respect movement introduction. Objectives of self-respect movement. Major achievements of movement. Impact of self-respect movement. Then final conclusion. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.